ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்ததெல்லாம் நமக்கு ஒரு சில வழியை கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ அது மாதிரி விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடாது அப்படின்னா, நம்மளை நாமளே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அதாவது என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதாங்க நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான்லாம் இவ்வளோ பண்ணேன் அவங்களுக்கு, ஆனால் அவங்க எனக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்பி இருந்த நல்லா ஏமாற்றிட்டாங்க அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளை எப்படி நாம் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நாம் இன்னொருத்தர்கிட்டருந்து எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு. இன்னொருத்தரை ஃபுல்லாகவும் நம்பிடக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதனால் பல வழிகளை அனுபவித்து வந்ததுனால தான் நான் இதை சொல்கிறேன். யாராக இருந்தாலும் சரிங்க, ரிலேட்டிவ்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக யாராக இருந்தாலுமே நீங்கள் அவங்கள விட ஒரு படி குறைவாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட நல்லா பழகுவாங்க. ஏன் அப்படின்னா, இவன் நம்மளை விட லோ தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்மளை ட்ரீட் பண்ணிட்டு பழகுவாங்க. ஆனால் அவங்கள விட நீங்கள் அடுத்தபடி முன்னேறி போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அது அவங்க அப்போ அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்மளை ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா விஷயங்களையும் நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பி நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கான கோலை நீங்கள் செட் பண்ணுங்கள். ஈவன் கரியரில் ஏதாச்சும் ஜாப்பு பண்ணிகிட்டு இருக்கும்போது அது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கிறீங்களா? அடுத்தது ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அல்லது ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அல்லது ஒரு தொழில் தொடங்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கோல் செட் பண்ணி நீங்கள் அந்த கோலை வச்சு நீங்கள் முன்னேறிட்டுருங்க. ஸோ உங்களை மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட கோல் கூட கம்பேர் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம நிறைய ஹர்ட் ஆக மாட்டோம். ஸோ அதே மாதிரி கண்மூடித்தனமாக தயவு செஞ்சு எல்லாத்தோட கமெண்ட்ஸையும் நம்பிடாதீங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்தது எத்தனை பேர் உண்மையை சொல்லுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் மற்றவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு நம்பி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி திருப்பியும் ஏமாற்றத்துக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கோத்ரூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் இதெல்லாம் நான் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்துருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் முடிவெடுத்திருந்தீங்கனால அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.